ஹலோ மக்களே! சக்கமுட்டோ டேஸ் 13த் எபிசோடுக்குள்ள போயிரலாம். மனசுல நினைக்கிறத புரிய வைக்கிற திறமைய பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஊட்டாங் கேட்டிருக்கான். அப்புட்ன்னா என்னன்னு சொல்லிட்டு ஷின் கேட்கறான். அத பத்தி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அவன். எப்போ நம்ம உடம்பு வந்து மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றோமோ, அப்பவுமே வந்து மூளை அத வந்து டிசைட் பண்ணிரும்டா. அப்படி மூவ் பண்றது தான்டா அந்த திறமைன்னு சொல்றான் அவன். அப்ப சப்கான்ஷியஸ்னஸ்ல எல்லாம் நடக்கு. அப்படிதானன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் அவன். நான் ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கும்போது, சடனா என்னோட உடம்பே வந்து தானா போய் அவன அடிச்சுட்டுனா, இதுதான் வந்து நம்மளே அறியாம நடக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூ கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு ஊட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கான். அப்பனா ஒரே மைண்ட் வந்து 2 விதமா வேலை செய்யுது. அப்படிதானன்னு சொல்லிட்டு சக்கமோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். ஒன்னே அறியாம ஒரு கான்சியஸ்னஸ்ல ஒரு வேலை நடக்கும். அதை நீ தான் ஓபன் பண்ணும். அதான் உன்னோட ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு ஊட்டாங் பேசியிருக்கான். அதைத்தான் இப்ப ஷின் ஓபன் பண்ணிட்டான். ரொம்ப நன்றிடா ஊட்டாங். உனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் நல்லா ட்ரைனிங் எடுத்து என்னோட டெவலப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரிசனர் அடிச்சு நொறுக்கு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ஷின்னு. அவன் அட்டாக் பண்ணலான்னு வாரான். ஆனா இவன் அதுக்குள்ள நிறைய ஆட்டம் ஆடிட்டான் போலுக்கு. சடனா ஷின்னு கதையை லாக் பண்ணி மூட்டிக்கலான்னு வரதுக்குள்ள லூ ஜெட்டு வேகத்துல வந்துட்டு அவனை ஏர்ல பறக்க விட்டுட்டா. என் குடும்பத்தில் உள்ளவனை எவனும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாசம் வந்துட்டு இருக்கா. இது யாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷின்னே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவ ட்ரங்கன் விஸ்ட் மோடுக்கு போயிட்டால. அப்பனா இவளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஷின்னு. டே உங்க 2 பேருக்கு என்னதான்டா ஆச்சு? அடி வாங்கிட்டு தானடா இருந்தீங்க, எப்பண்டா எந்திரிச்சு வந்தீங்கன்னு சொல்லிட்டு வில்லன் கட்டுக்கிட்டு இருக்கான். டே மாஃபியா பேல உன் கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றாவா. சடனா வந்து மாஃபியா ட்ரங்கனா மாறிட்டா. ஷின் இந்த இடத்த விட்டு கிளம்பி இனிமேல் இதை நான் பார்த்துக்கிட்டு சொல்றா லூ. சடனா லூ மாசா வாரா. அவனை இழுத்து போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் தப்பிச்சு போறான். ஏர்ல பறக்க விட்டான் அவனை பெரிய லெவலான ஆள் நினைச்சு தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அவா என்னெல்லாம பேசுறான். அடிச்சு நொறுக்கி கையிலலாம் ரத்த வர வச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா லூ. ஒரு பக்கம் என் உடம்புலாம் வலிக்கு, நீ எதுவும் செய்யாத, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் குடும்பத்தை கொல்லுன்னு சொல்ற, ஆனா உன்னை விட்டு வைப்பானான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அங்க இருந்து அவன் துரத்தி வெட்ட வாரான். அவனோ ஓடிக்கிட்டு இருக்க அங்க இருந்து. என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கத்துல உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சின்ன ஏர்ல வந்துட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சடியில அவன் செதறிட்டான். நீ இனிமேல் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாசா கட்டி அவன் கதையை முடிச்சு விட்டாங்க. 4 பேர்ல ஒருத்தன் கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா ஷிஷிபாவையும் ஓசராகியும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் வந்தானுங்களே இன்மேட்ஸ், அதுல ஒருத்தன் கதையை முடிச்சிட்டாங்களாம். ஒரு ஷாப்ல கிடந்தானான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓசராகி வருத்தப்படுறா. அவனை நம்மளுக்காண்டி யாரையும் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா 2 பேரும் என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாகம வர கால் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் ஒரு டார்கெட் ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நாகமும் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாகமும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கான். எல்லாரையும் கிண்டல் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். அதுக்குள்ள ஓசரைக்கு வேகமா சாப்பிடுறான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் ஒருத்தனை தேடணும், நான் போக போறேன். ஷிஷிபா மிச்ச சாப்பாடு நீங்க சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓசராகி அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இவனடா இவ்வளவு வேகமா போறான்னு சொல்லிட்டு ஷிஷிபாவே முழிக்கிறான். இதே விட என்னால சாப்பிட முடியும், இவளே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்னமோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காளன்னு சொல்லிட்டு ஷிஷிபா முழிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா சின்ன லூவையும் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் 2 பேரும் அவனை அடின்னு அடிச்சு கெட்டி வச்சிருக்காங்க. ஆனா அவன் அங்க இருந்து அப்படியே கெட்டெல்லாம் அவுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கான். நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போனடான்னு சொல்லிட்டு சடனா ஒரு டாக்ஸி பக்கத்துல வந்து நிக்கிறான். டே என்னை ஏர்போர்ட்ல விட்டுற முடியுமான்னு சொல்லி கேட்கறான். என்கிட்ட ஆல்ரெடி பேசஞ்சர் இருக்கானு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. உன்னை கொன்றுன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறுதான் அவன். நான் கொஞ்சம் காசை திருட்டு இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றான் அவன். அவ்வளவு சீக்கிரத்துல என்னடா இங்க இருந்து போக போறியான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஆர்டர்ல இருந்து ஹியோ வந்துட்டான். டே உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுறான். என்னன்னு பார்த்தா சின்னையும் லூவையும் தான் உள்ள காட்டுறாங்க. பார்த்தா 2 பேரும் அடின்னு சண்டை போட்டுட்டு மயங்கி தூங்கிடவே செஞ்சுட்டாங்க. சரி இப்ப என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன யோசிச்சு பார்க்கறான். பார்த்தா சடனா தலைவலிக்கு. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட புது எபிலிட்டின்னு ஓபன் பண்ண அதுல இருந்து எனக்கு புதுசா யோசிச்சோம்னா தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா பேசுறதுல ஜேஏ ஏஜென்சில இருந்து ஒரு கூட்டம் வருது. அவங்க தான் வந்து கிளீன் அப் ட்ரூப்ஸ். எங்க பிரச்சனை நடந்தாலும் எங்க சண்டை நடந்தாலும் அந்த ரத்த எல்லாத்தையும் கிளீன் அப் பண்றவங்க தான் அவங்க. இவங்க ஜேஏ கிளீனர்ஸ்லாம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் பார்த்தா எல்லாத்தையும் வந்து உடச்சதம்ட்டையும் கிளீன் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி இது டீஜெனரேட் பண்றது, இதை நம்ம குடிப்போமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நம்ம ஷாப்பை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா வந்த இடத்துல உடச்சு துண்டு ஆக்கிட்டானுங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஓசராக்கி தான் கட்டுறாங்க. அவ்வளோ ஒரு இடத்துல வந்து ப்ரேயர் பண்ண வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. நானும் ஒரு வந்து இன்மேட்ஸை கொல்லணும், அதுக்கு எனக்கு நான் ப்ரே பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓசராக்கி நிக்கிறா. அதுக்குள்ள பின்னாடி இருந்து ஒருத்தி மாசா வந்து ஓசராக்கியவே அடிக்கிறா. அவளும் அந்த இன்மேட்ஸ்ல ஒருத்தி. இவ்வளவு க்ளோஸா வந்து நீ என்ன ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஓசராக்கி மாசா பிளாக் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. ப்ரே பண்றதுக்குள்ள நீ வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், நான் ப்ரே பண்ணது உடனே நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஓசராக்கி. ஜப்பான்ல எப்படி நாங்க ப்ரே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு சட்டனா புடிச்சிட்டு வந்து அடி நடிக்கிறா ஓசராக்கி. நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிட்டா. அவ பெரிய மாசு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஓசராக்கி துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கா. ரத்த வெள்ளத்துல ஏர்ல பறக்கூடாதா, உன் கதையை முடிக்க வேண்டியது என் வேலைன்னு சொல்லிட்டு அந்த இன்மேட்ஸ் மாசா வாரா. இன்னொரு பக்கம் ஷிஷிபாவை தான் கட்டுறங்க. இந்த பொண்ணு எங்கடா போனோம்னு சொல்லிட்டு ஓசராகியை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளோ எதையும் பயப்படாம ஓசராகி மாசா கையில ஒரு சூக்கேசரை வச்சு நின்றுக்கிட்டு இருக்கா. உன் கதையை
முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஓசராக்கி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த இன்மேட்ஸ் பாஞ்சு பாஞ்சு அடிக்கலன்னு வாரா. எல்லாத்தையும் ஓசராக்கி பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா வந்ததுக்கு என்னெல்லாமோ ஓசராக்கி பேசிக்கிட்டு இருக்கா. நீலாம் வந்து எனக்கு ஒரு பூச்சி மாதிரி சொல்றா ஓசராக்கி. பாஞ்சு பாஞ்சு அவ கையில இருக்க பெட்டியவே பிடிச்சி தூக்கி வீசுறா. இதான் உன்னோட வெப்பன், இனிமேல் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கி போடுறாவா. ஆனா அதுக்குள்ள ஓசராக்கியே டென்ஷன் ஆயிட்டா. ஆனா அவ கையில இருந்து முள்ளு முள்ளையா வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ உடம்புல வந்து மொத்த உடம்புல வந்து 6 அண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓசராக்கி பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. இவ கதை எப்படி முடிக்கலாம்னு சொல்லிட்டு இவ பக்கத்துல போகாமல இவ கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓசராக்கி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சடனா ஒரு பெல்லுல போய் முட்டி மாட்டிக்கிட்டாவா. ஆனா அந்த பெல்ல இழுத்து ஒரு அடி அடிக்கிறா. அடிச்சதுல இன்மேட்ஸ் செதறிட்டா. தூரத்துல வச்சு இவ கதையை முடிக்க பாக்குறா. அவ ஒண்ணு சும்மா இல்ல, சடனா தண்ணியை குறி தலையெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, உன்னை ஒண்ணு சும்மா விட போறதுன்னு சொல்லிட்டு ஓசராக்கி மாசா வாரா. சடனா கையில இருந்து ஏதோ ஒரு பாக்ஸ்ல வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா. சடனா என்னன்னு பார்த்து ஏர்ல வந்து ஓசராக்கியே லாக் பண்ணி கையில ரத்தம் வர வைக்கிறாவா. எனக்கு எப்பவுமே எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கடவுள் என்னை படைச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. கடவுள் ரொம்ப மென்மையானவர்னு சொல்லிட்டு அடிபட்ட இதை வச்சுட்டு அப்படி பக்கத்துல வாரா. இந்த மாதிரி மோசமானவளெல்லாம் இனிமேல் இங்க விட்ட போறதுன்னு சொல்லிட்டு ஓசராகி ஏர்ல வாரா. உடனே வந்தவ என்ன பழசை யோசிச்சு பாக்குறா. என்னோட பாசம் எப்பவுமே வந்து ஒன் சைடடா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. என்பதை யாரெல்லாம் பிடிக்குங்காங்களோ எல்லாத்தையும் அவளே கொண்டுகிட்டு இருந்திருக்கா. யாருமே இப்போதைக்கு அவ கூட உயிரோடவே இல்ல. ஏதோ ஒரு ரீசன் கண்டு என் மனசு எப்பவுமே வந்து வெற்றிடமாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் அதை வந்து நிரப்ப போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு பாஞ்சு வந்து ஓசராகி அட்டாக் பண்ணலான்னு வரா. ஆனா ஓசராகி ஏர்ல பறக்கூடாது அந்த இன்மேட்ஸ. ஓசராகிக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட வரல. இப்போ நீ தான் நெக்ஸ்ட் லவர்னு சொல்லிட்டு ஓசராகியை போட்டு தரலான்னு வரா. ஆனா அசால்ட்டா நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கா ஓசராகி. என்னன்னு பார்த்தா சூக்கேஸ் அங்கதான் இருக்கு. நான் யாரெல்லாம் விரும்பணும் எல்லார் கதையும் முடிச்சுதான் பழக்கம். இப்போ உன் கதையும் முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றா ஓசராகி. சடனா வந்து அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை இறக்குறா. பாக்கே பயங்கரமா இருக்கு. ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சடனா அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி ஓசராகி ஜெட்டு வேகத்துல வாரா. வந்து துண்டு துண்டா வெட்டுறா. வெட்டுன வெட்டுல இன்மேட்டு செதறிட்டா. என்னன்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒரு ஆளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணி ஹீஸ்கே தான் காட்டுறாங்க. டாரோ சக்கமோட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இன்மேட்ஸை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா என் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிட்டு நான் ஒன்னும் சும்மா இருக்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ போட்டு விடுதான். இன்னும் மிச்சம் 2 பேர் தான் இருக்காங்க. ஆல்ரெடி 2 பேர் கதையை முடிச்சிட்டாங்க. இதுல ஒரு பக்கம் பீஸ்கே அங்க இங்கேயும் பறந்து வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவனு இன்மேட்ஸ் தான் தேடி வந்துகிட்டு இருக்கான். சீரியல் கில்லர் எங்கடா ஒளிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீஸ்கே தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காட்சி மொத்தம் காட்டுறாங்க. அவன் யார்கிட்டயே ஃபோன் பேசிட்டு வரான். அந்த டெத் ரோ இன்மேட்ஸ் வந்து ஆல்ரெடி 2 பேர் இறந்துட்டாங்க. எல்லாமே ஆக்சுவல் பிளான் படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்டரோட எல்லா இதையும் நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நடந்து ஒரு ரூமுக்கு வரான். நீ யார்ட்டடா பேசுறன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேசுறான். சடனா பார்த்தா அந்த டெத் ரோ இன்மேட்ஸ்ல வந்து இன்னொருத்த வந்து இவனை லாக் பண்றான். எதை தாண்டா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கான். நீ எதுக்குடா என் ரூமுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு காட்சிமை கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எங்களை எதுக்குடா இதுக்குள்ள இழுத்த, எங்களோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கிடவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்த இன்மேட்ஸ்ல இன்னொருத்த வந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னை பிரிசன்ல இருந்து வெளியே கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. ஆனா உன்னையெல்லாம் என்னை யூஸ் பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா இவங்களெல்லாம் கதையெல்லாம் நான் முடிச்சுன்னு சொல்றான் அவன். டேய் எவன்லாம் லிஸ்ட்ல இல்லையோ அவன் கதையில நீ முடிக்க கூடாது, அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். சடனா காட்சிமா வந்து அவன் டொயினை யூஸ் பண்ணி துண்டு துண்டு ஆக்கிட்டான். நான் எல்லாத்தையும் புரிய வைக்க நினைக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு வந்தவன் அவனை வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். டேய் நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டடா, அவ்வளவு சீக்கிரத்துல என் கதையெல்லாம் முடிக்க முடியும்னு சொல்றான். காஷிமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை விஷயத்த பண்ண விடுடான்னு சொல்லிட்டு எக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். அதான் ஸ்லர் பேசுறான். நான் பேசுறது நீங்க கேட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். கவலைப்படாத, அந்த அசோசியன் கதையை முடிக்கணும்னா இந்த மாதிரி முட்டாள்கள் நம்மளுக்கு தேவைதான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். சடனா பார்த்தா இன்னொருத்தர் சக்கமூட்டை கடவாசல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இருக்கிறதுலேயே மோசமானவனே அவன் தான். சக்கமூட்டை ஒய்ஃப் கடையில தான் இருக்கா. பேசிக்கிட்டே இருக்கிறதுல அந்த வில்லன் உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். வாங்க சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சக்கமூட்டை ஒய்ஃப் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் அப்படியே பாக்குறான். அதோட முடியாத அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.